அப்ப முதல் காரியம் உத்தமன். உத்தமனுக்கு வேறொரு வார்த்தை கேத்தலிக் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, மாய்மாலம் இல்லாதவர்கள். ஆமென். அப்போ யார் உத்தமனா இருக்கிறார்களோ அவர்கள் நீதிமான். அப்ப இன்னைக்கு நமக்குள்ள உத்தமம் இருக்கா அப்படின்னா விளங்காது, மாய்மாலம் அப்படின்னா விளங்கிடும். ஆமென். மாய்மாலம்னா என்னங்க? மாய்மாலம் சபைக்குள்ள ஒரு வாழ்க்கை, அது என்னது? நான் கோபப்பட மாட்டேன், சத்தமா சொல்லுங்க. சபைக்குள்ள எப்படி வெளியே போய் சனியன ஒன்னெல்லாம் பாரு, இங்க உட்காந்துட்டு ஆராதிப்பேன் அழகே உம்மை மன்னிக்க அப்படிலாம் பாடிதான் வெளியே தேவையில்லாத பழக்கங்கள். இங்க சிஸ்டர் வெளியே போயிட்டு ஏய் உன்னை ஒரு நாள் வச்சுக்கிறேன். அப்போ இங்க ஒரு வாழ்க்கை, அங்க ஒரு வாழ்க்கை. இதுக்கு பேர் என்ன பேரா? சத்தமா சொல்லுங்க பிரதர், கிளியர் பண்ணிக்கிறீங்களா? மாய்மா. அப்போ மனைவி கிட்ட ஒரு வாழ்க்கை, புருஷன மாதிரி வேற யாரும் எல்லாம் போட்டு கொடுத்துருவேன். நம்ம அத்தான மாதிரி எந்த அத்தானுமே கிடையாது. அந்த அத்தான் தான் என்ன பண்ணுவாரு? ஏமாத்தனா சொல்றேன், அவர் உங்களை நம்ப வச்சு ஏமாத்திக்கிட்டு இருப்பாரு. உங்ககிட்ட சில காரியங்கள் புருஷருக்குலாம் தெரியும். ஆமென். நம்ம மனைவி நம்மளை தான் நம்ம ரொம்ப நம்புவா. என்னதான் யார் நம்மளை பத்தி போட்டு கொடுத்தாலும் ஏன் சொல்றீங்களே சொக்க 24 கேரக்டர் இந்தியாவில், ஆனா என் அத்தான் 28 கேரக்டர். என் அத்தான உரசுனாலும் தங்கம் தாயா. என் அத்தான எத்தனை வருஷம் எவ்வளவு நாள் என் அத்தான் தங்கத்திலையும் தங்கம் சொக்க. அப்போ அப்படி நம்பிக்கிட்டு இருப்பாங்க நம்ம பலவீனமான பாண்டங்கள். ஆமென். ஆனா இவர் என்னெல்லாமோ பண்ணிக்கிட்டு வந்து எப்படி பண்ணுவாராம்? ஏமாத்திக்கிட்டு இருப்பார். மாய்மாலம். நீ எங்க போக மாட்ட? சத்தமா சொல்லுங்க பாப்போம். ஒரே சிலர் 2 சிம்மு. ஆமென். ஒரே சிலல மாய்மாலம். ஆமென். சகோதரிமார்களுக்கு வர அல்லேலூயா. ஆமென். எங்க போனாலும் உங்ககிட்ட மட்டும் தான் உங்க புருஷன் உங்களை பெருமையா பீத்த மாட்டாரு. உங்ககிட்ட மட்டும் தான் உங்க புருஷன் உங்களை பெருமையா பேச மாட்டாரு. ஆனா ஊர்ல எல்லாம் பெருமையா பேசுவாரு. என் மனைவி இருக்காளே. ஏன்னா நம்ம பெருமையா பேசுறாங்க இருக்க மாட்டீங்களா கீழே? அதனால உங்களை பத்தி பெருமையா நம்ம ஆட்கள் பேச மாட்டாங்க. வெளியில போய் விட்டே கொடுக்க மாட்டான். ஆனா நம்ம மாமியார்ட்ட விட்டு கொடுத்துருவோம். அவரை நாத்தனார்ட்ட விட்டு கொடுத்தோம். அவரா கொழுந்தனார்ட்ட விட்டு கொடுத்துருவோம். ஆனா உண்மையா சொல்றேன், ஒரு ஆண் எந்த இடத்துலையும் தான் மனைவி விட்டே கொடுக்க மாட்டான். மாஸ்டர் நீங்க ஆனால நிறைய இயல்பை நான் பேசுறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அப்படி உங்களை நம்பும் பொழுது நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம்? சில அப்போ இன்னைக்கு கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு, இந்த எஜமானுக்கு வேலைக்காரன், வேலைக்காரன் எஜமான் அப்படி சொல்லி எத்தனை இடத்துல நீங்க மாய்மாலமா நடக்கிறியோ ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறாரு, நீ தேவனுக்கு முன்பதாக நிற்க முடியாது. வெறும் சபைக்குள்ள மட்டுமல்ல, வெறும் குடும்பத்துக்குள்ள மட்டுமல்ல, நீ போகிற எல்லா இடங்களிலுமே உனக்குள்ள ஒரு மாய்மாலம் இருக்குன்னு சொன்னா நிச்சயம் கர்த்தர் உன்னை அங்கீகரிக்கிறவராய் இருப்பதில்லை. சத்தமா சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. உன் வீட்டுக்குள்ள உன் மனைவியை நேசிக்கிறவங்க கவனிங்க. உன் மனைவியை உண்மையாய் நேசிக்கிறவங்க தாயையும் உண்மையாய் நேசிப்பாங்க. நல்லா போய் சிலவன் மனைவி கண்ணில இருந்து கண்ணீர் வந்தா அப்படி நடுங்கிடுவான். அம்மா நெஞ்சு அடிச்சா கூட அசையவே மாட்டான். சொந்த மனைவியை நேசிக்கிறவன் அதே மனைவி படுற பிரயாசத்தை பார்க்கும்போது யார் ஞாபகத்துக்கு வந்துடணும்? அம்மா ஞாபகம். அம்மா இப்படிதானே தன் தாயை நேசிப்பாங்க. ஒரு தாயையும் ஒரு மனைவியையும் உண்மையாய் நேசிக்கிறவன் எல்லா சகோதரிகளையும் அன்பு கூறுவான். ஆனா இன்னைக்கு அந்த அன்பு என் புருஷன் நேசிக்க தான் செய்யறாரு. ஆனா மனைவி அம்மாவை பத்தி என்னமோ சொன்னாலும் உடனே அம்மாட்ட போய் திட்டுறது உலக இயல்பை பாருங்களேன். அது ஏன் அந்த அன்பு மாறுது? அப்போ நல்லா நினைச்சுக்குங்க மருமகளே, மனைவிமார்களே, உங்களை உன் கணவர் நேசிக்கவே இல்லை. உங்க மாமியார் அவர் திட்டும் பொழுது நீங்க நினைத்து கொள்ளுங்க, உங்களை உங்க கணவன் நேசிக்கவே இல்லை. இந்த சத்தியம் எப்படி விளங்குதுன்னு தெரியல எனக்கு. ஆமென். ஒரு நல்லவன், ஒரு நீதிமான் தாய்க்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுப்பான், தகப்பனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுப்பான், மனைவிக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுப்பான், மகளுக்கு இதெல்லாம் கொடுத்தானா வெளியே போனாலும் அத்தனை கனத்தையும் அவன் கொடுப்பான். இதுதாங்க மாய்மாலம் இல்லாதது.
என் அம்மா கிட்ட ஒண்ணு, உன் அம்மா கிட்ட ஒண்ணு, பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட ஒண்ணு, இவங்கிட்ட ஒண்ணு. அப்ப நம்ம எப்படி இருக்கிறோம்? பச்சோந்தி. ஆமென். பச்சோந்தி எப்படி மாறும்? வெள்ளையில பேர்ந்தா வெள்ளையா மாறும், கருப்புல பேர்ந்தா கருப்பா மாறும், பச்சையில பேர்ந்தா பச்சையா மாறும். அப்படிப்பட்டவர்கள் தேவனுக்கு முன்பதாய் அருவருக்கப்பட்டவர்கள். யார் தேவனுடைய கூடாரத்தில் வாசம் பண்ணுவார்கள்? செம்மையானவர்கள், உத்தமம் உள்ளவர்கள், மாய்மாலம் இல்லாதவர்கள். ஆமென். சத்தமா சொல்லுங்க. பக்கத்துல சொல்லு, மாய்மாலமே வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. சொல்லுங்க, மாய்மாலமே இருக்கக்கூடாது. சொல்லுங்க, வாசிங்க. ஆகாதவன், மூணாவது வசனம், அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும், அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும். எல்லாரும் சொல்லுங்க. ஆண்கள், அவன் தன் நாவினால். மேல கவனிங்க. பிரைஸ் தி லார்ட். இப்ப யார் நீதிமான்? யார் தேவ சமூகத்துல வந்து நிப்பாங்க? யார் ஆண்டவருக்கு முன்பதாக நிக்கிற மனுஷன்? அப்ப ஆண்டவர் தன் நாவினால் புறங்கூறி தெரியாதவன். புறங்கூறினா என்ன? தேவையில்லாத வார்த்தைய பேசிக்கிட்டே போகாம, இங்க 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 நல்லா ஓஹோ அப்படிலாம் கேட்டுட்டு அப்படியே போல தெளிச்சு விட்டு போறது. அப்படியே புறங்குறி புறங்குறி அப்படியே அப்படியா இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு போறது. ஆமே. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறாரு, உன் நாவு புறங்குறி தெரியாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. கையை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. ஐயா, நீ ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு போனோம்னா, நீ கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு போனோம்னா, படிக்கிற பிள்ளைகளை என்ன வச்சுங்க, படிக்கிற பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க, டேய் பாலா உன்னை பத்தி என்ன தெரியுமா சொன்னா? என்ன பண்ண, சின்ன படிக்கிற பிள்ளை இப்பவுமே வளர்ந்துடும் அந்த கதை. இப்பவுமே என்ன பண்ணோம், இங்கிருந்து கேட்டு 3வது பெஞ்சுக்கு கதை போகும். ஃபர்ஸ்ட் பெஞ்சில் லஞ்ச் டைம்ல ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருப்பான், அப்படியே போட்டு வாங்குறது. போட்டு வாங்கிட்டு 3வது பெஞ்சில் போகும்போது பெல் அடிச்சிட்டு போது 2 குடியும். யாரை பத்தி சொன்ன? ஏய் வாடா கிரவுண்ட் போட்டு பாப்பா. பசங்க சொல்லுவாங்க, கிரவுண்ட்ல வாடா சிங்கிள் போட்டு பார்ப்போம். பிள்ளைங்க, உன் குடிமி இன்னைக்கு நான் ஸ்கூல் இருக்கிறோம்ல என்ன அப்படியே அணைய போற தீ என்ன பண்றது? மண்ணெண்ணை ஊத்ததுல பெட்ரோலை ஊத்தி விட்டு போயிருந்தாங்க. பயங்கரமா பத்திக்கிட்டு புறங்குறி தெரியுது. இங்க இருந்து அங்க கேட்டு, அங்க இருந்து இங்க கேட்டு, கத்த சொல்லுவோம், நாவை கத்த துண்டிப்பாரு. ஆமென். புறங்கூறுகிற நாவு. ஆமென். இங்க இருந்து நாத்த கதையை கேட்டு அப்படியே மாமியார்ட்ட போட்டு விட்டு போறது. அப்படி சொல்லிட்டு அதுலயும் சொல்லிப்பாங்க, நீ தெரிஞ்சுக்கணும்னு தாண்டி நான் சொல்றேன், ஏன்னா எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், பார்த்துக்கோ. அதனால நீ அவங்கள தப்பா நினைக்காத, ஒரு தெரிஞ்சுக்கணும். நீ என்ன பண்ணிக்கணும், மனுஷங்க எப்படின்னு நீ புரிஞ்சுக்கணும். ஆனா நீ அன்பு கூறு. என்ன, எங்க இருந்து அன்பு கூற முடியும்? அதான் சொல்லிட்டியே. ஆமென். அதான் சொல்லிட்டியப்பா. அப்புறம் எங்க இருந்து அன்பு வளராங்க? இருக்கிற அன்பும் நீங்க அவங்க அன்பு வளரணும்னு நினைச்சீங்கன்னா அதை உங்க உயிர் போற வரைக்கும் சொல்லாத. ஆமென். உண்மையாவே உன் நாத்தனார் மாமியார் நல்லா சந்தோஷமா இருக்கணும். எனக்கு உறவுலாம் தெரியாது, சும்மா வரதை சொல்லுவேன். என்ன, அவங்க இவங்க சந்தோஷமா இருக்கணும். ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசி சந்தோஷமா இருக்கணும். ஒரு விசுவாசி பாஸ்டர் அந்யோன்ய ஐக்கியமா இருக்கணும்னா எதையும் சொல்லாத. ஆமென். ஒரு விசுவாசி எதையும் நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு தேவையே இல்லை. பாஸ்டர் நீங்களாம் அதை அறியவே வேண்டாம். ஆமென். நன்மையானவைகளை மட்டும் புறங்கூறி தெரியாத, யாரை குறிச்சும் பேசாத. நான் சொல்லல, பைபிள் ஆண்டு. நீ யார் அவருடைய கூடாரத்துக்குள் வாசம் பண்ணுவார்கள்? நாவினால் புறங்கூறி தெரியாதவர்கள். நல்ல கையை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துங்க பாப்போம். யாரு கதையும் நமக்கு வேண்டாம். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. சில நேரம் நம்ம பேசுற பேச்சு அங்க ஒரு பிரளயத்தை உண்டு பண்ணிட்டு போயிருது. சமாதானத்தை கெடுத்துருது, சந்தோஷத்தை கெடுத்துருது. ஒரு விசுவாசி, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு உன்னை பார்த்து, நீ ஒரு காரியத்தை பேசி ஒரு விசுவாசிக்குள்ள இருக்கிற விசுவாசம் இடறுச்சுன்னு சொன்னா யார் தான் எந்திர கலை கட்டிட்டு உள்ள போவா? ஆமென். யாரை நீ இடரல் பண்ணி, நீ பேசுகிற ஒரு கதை, நீ பேசுற ஒரு வார்த்தை, நீ பேசுற சில சம்பவங்கள் ஒரு விசுவாசியை இடர பண்ணுன்னு சொன்னா, ஆமென், ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன் கழுத்துல சின்ன கல்ல மாட்ட மாட்டாராம். ஆமென். போனதான் எந்திர காலத்துக்கு ஒரே தாத்து.
ஆமே. வெறும் சர்ச்சுக்குள்ள மட்டும் இல்லைங்க, உன் சொந்தக்காரங்க எல்லாரும் அப்படிதான் இருப்பான். நான் எல்லாரும் நம்ம மனசை புரிஞ்சுக்கிடவே மாட்டாங்க. நீ செய்யாததை நான் பார்த்தேன் சார், பாஸ்டர் வாயில சாக் பீஸ் இல்ல, அது தான் இருந்துச்சு, பாஸ்டர் அப்படித்தான் இருந்தாரு. நான் எப்பவுமே என்ன ஒப்பிட்டு பேசுவேன். என்ன அது யாரை ஒப்பிட்டு சொல்றதுக்கு அர்த்தம்? ஆமென். நான் ஐயோ அது அப்படித்தான் இருந்துச்சு. நம்ம முன்னோர்கள் ஒரு பழமொழி சொல்லி இருக்கிறாங்க, கண்ணால் காண்பதும் காதால் உட்கார்ந்து டீல் பண்ணணுமா. தீர நமக்குலாம் டைம் இல்லைங்க. நான் உட்காந்து ஜெபம் பண்ணதான் எனக்கு டைம். கையை ஊத்து ராமன் சொல்லுங்க. ஏ நீ பண்ணியா, ஏ நீ பாத்தியா, நீ கேட்டியாலாம் பஞ்சாயத்து பண்ண எனக்கு நேரம் இல்லை. பாத்தியா பார்த்துட்டு போ, கேட்டியா கேட்டுட்டு போ, சொல்லிட்டு போ. நான் ஜெபிப்பேன். என்ன யாருமே இந்த ஸ்டைல இல்லை போல இருக்குது. நான் உட்காந்து நான் என்ன பண்ணுவேன், ஆமா 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 தம்பி நீ அப்படியாமா, ஓ நீ இப்படி பேசுனியாமா, ஓ ஓ பிரதர் இப்படியா, ஓ சிஸ்டர் இப்படி. ஐயோ எனக்கு 1008 வேலை, எனக்கு 1008 வேலை. அதில் நான் எப்போ ஆண்டவரோட ஜெபிக்கலாம் தான் எனக்கு போராட்டம். அதனால் நான் என்ன பண்ணிகிட்டே இருப்பேன் சொல்லுங்க, நான் புறங்கூறி என்னங்க மனசு மாற மாட்டேங்குது. ஹல்லேலூயா. அடுத்தது வாசிங்க. நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும். போ இதோடு முடிச்சுக்க போகிறோம். ஹல்லேலூயா. தன் தோழனுக்கு, எல்லாம் சொல்லுங்க, தன் தோழனுக்கு. ஆமென். இதுக்கு பேர் என்ன தெரியுமா? தோல் மேலே கையை போட்டுட்டு கூடவே இருந்துட்டு, கை மேலே இருக்கும், காலு குழி தோண்டிக்கிட்டே இருக்கும். எப்போ நம்ம சொல்லுவோம் கூட இருந்தே, சத்தமாக சொல்லுங்க, பக்கத்தில் கை பிடிங்க பார்ப்போம். கை நல்ல கை நல்லா பிடிச்சி, இருந்தே குழி தோண்டாதடா, உடந்தே குழி தோண்டா. அது இன்னைக்கு விட்டுருங்க, பயங்கரமாக பிடிச்சி வச்சுருக்கீங்களே. அது இன்னைக்கு இல்லைங்க, ஏசப்பா நாட்களே இருக்குது, அதுக்கு முன்னாடியே இருக்குது. ஒரே தட்டில் கையை வச்சுக்கிட்டு ஒரே கூட்டத்துக்குள்ள இருந்துக்கிட்டு கிஸ் வேற அடிச்சுக்கிட்டு போயிட்டாரு யூதாஸ். என்ன பண்ணிட்டாரு? காமிச்சு கொடுத்துட்டு போனாலும் பரவாயில்ல, அவரை கூப்பிட்டு ரபி நல்ல போதகரே உம்மா அப்படின்னு கொடுத்துட்டு, பிடிச்சிக்கோ பிடிச்சிக்கோ, அந்த அவர் தான். ஆமென். இயேசு கிறிஸ்துனுடைய வஸ்திரத்தை கலர்ச்சி கைகளால் சங்கிலினால் கட்டி இயேசுவை இழுத்துட்டு போனாங்க. ஆமென். உன் தோழனுக்கு தீங்கு செய்யாத, உன் தோழிக்கு தீங்கு செய்யாத. ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் இக்கரைக்கு எப்போ நம்ம தீங்கு செய்வோம், நான் சொல்லி முடிக்கிறேன். எப்போ நம்ம தீங்கு செய்வோங்க, எப்போ நம்ம ஒரு கெட்டதை செய்கிறோம், எப்போ என் ஃப்ரெண்டு சாம்னு வச்சுக்கோங்களேன், என் ஃப்ரெண்டு சாமுக்கு நான் எப்போ தீங்கு செய்வேன், அவன்கிட்ட இருக்கிறது ஏதோ ஒன்று எனக்கு பிடிக்குது, அவனை நான் ஏமாத்தணும்னு நினைக்கிறேன். அப்போ நான் உட்காந்து பதிவிருந்து அவனை நம்ப வச்சு கழுத்தறுத்து தூக்கிட்டு வந்துருந்தேன் நான். ஆமென். அது எதனால? இக்கரைக்கு அக்கறை. என்னைக்குமே இக்கரைக்கு அக்கறை இப்படி தான் இருக்கும். சத்தமா சொல்லுங்க. இக்கரைக்கு எங்க எப்படிதான் இருக்கும்? எப்பவுமே நம்ம கிட்ட இருக்கிறது நமக்கு பிடிக்கவே பிடிக்காது, அடுத்தவங்க கிட்ட இருக்கிறது நமக்கு பிடிக்கும். ஆமென். வேணா டவுட்னா சந்தைக்கு போங்க, அஸ்வகாவுக்கு போங்க. நீ போய் ட்ரெஸ் எடுக்க மாட்டேன், ஃபர்ஸ்ட் அங்கிருந்து ஒரு சிஸ்டர் உட்காந்து ட்ரெஸ் எடுத்து விரிச்சு இப்படி போட்டு பார்த்துட்டு இருப்பான். நீ இங்கிருந்து அங்க வைப்ப, ஏண்டி அது பிடிச்சிருக்கா? அது உடனே அவங்க எப்போ விட்டு நம்ம போவோம், ஏங்க அந்த அக்கா ஒன்று எடுத்து பார்த்து அது காட்டுங்க. ஏன்னா எப்பவுமே நம்ம மேல இருக்கிறது நல்லா இருக்க மாதிரி தெரியாது, எப்பவுமே நம்ம கணவர் நமக்கு நல்லா இருந்த மாதிரி தெரியாது. அங்க ஒருத்தங்க பைக்கில் ஒட்டிட்டு போவாங்க, அவன் காதர் பேசிட்டு போவான், வீட்டுக்கு வாடி உன வச்சு இறுக்கிருந்தேன். நம்ம தூரத்துல இருந்து நடந்து போய் நம்ம வீட்டுக்கார முன்னாடி போயிட்டு இருப்பாரு, இந்த பின்னாடியே போய் போறத பாரு தனித்தனியா. அங்க போய் என்னமா போறாங்க, அங்க நடக்கிற கூத்து அங்கதான் தெரியும். 2 பேரும் காது வச்சுட்டே பைக்ல போவாங்க. ஏன்? அவர் சொல்லியிருப்பாரு, உன் கண்ணு எங்கேயாச்சும் போச்சு. அவன் இப்ப ஒவ்வொரு மூஞ்சே பார்த்துட்டு போறேன். ஆனா இங்க நடந்து போற அம்மா சொல்லுவாங்க, விட்டுட்டு போறத பாரு தனியா. எப்பவுமே அக்கறை தான் உனக்கு நல்லா தெரியும். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்லிதாரு, இக்கறை தான் பெஸ்ட். என்னைக்குமே எதுதான் பெஸ்ட்? உன் தட்டுல இருக்கிறது தான் பெஸ்ட். அது உனக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்போ உன் தோழனுக்கு அது நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை போய் தீங்கு பண்ணாத. அது தேவை, அது அவனுக்கு கொடுக்கப்பட்டது, அது அவன் பாத்திரத்துல விழுந்தது, அது அவங்க வீட்டு ஆசீர்வாதம். உனக்குள்ளதை மட்டும் நீ பார்க்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு ஏன் ஒரே குடும்பத்துக்குள்ள பிரச்சனை? யாரை ஒப்பிட்டு பேசுறோம்? குடும்பத்துக்குள்ள எதை ஒப்பிட்டு பேசுறோம்? நம்ம கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வருதுங்க. எதங்க ஒப்பிட்டு பேசுறோம்? அவரை பாத்தீங்களா, அந்த டேவிட் பிரதர் எப்படி இருக்கிறாரு, அந்த இவர் சொல்லார், அந்த சிஸ்டரை பத்தி மேரி எப்படி இருக்கிறா, எவ்வளவு ஒழுங்கா இருக்கிறா, வீட்டுக்குள்ள நடக்கிற சத்தம் வெளியே கேக்குதாடி மேரி அப்படின்னு இவ சொல்லுவா. அவர் யோசேப்பு நீதிமான், நீர் யோசேப்பா.
நீர் யோசேப்பாவை சொல்லுவே. மாத்தி மாத்தி சண்டையை போட்டுக்கிட்டு ஆமென். அது வீட்டுக்குள்ள போய் பார்த்தது அது யோசேப்பா மேரியான்னு சொல்லி. ஆமென். இன்னைக்கு தோழனுக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? தீங்கு செய்கிறோம். அவங்குள்ளதை பிடிச்சா நம்ம எடுத்துக்கிறது, இவங்குள்ளது பிடிச்சா அவன் எடுத்துக்கிறது. எவனும் பரலோகம் போக மாட்டான். திருப்பி கொடுத்தாதான் பரலோகம். திருப்பி உன் கையில் இருக்கிற வரைக்கும் இன்னைக்கு வேணா அது உனக்கு ஆசீர்வாதம். ஒரு ஸ்டேஜ் வரும் பொழுது அதுதான் உனக்கு உன் கழுத்தில் வைக்கிற கத்தி. இன்னைக்கு செய்யற தப்பு இன்னைக்கு உனக்கு நல்லா இருக்கும். நியாயத்துக்கு வரும்போது இன்னைக்கு நீ செஞ்சதான் உனக்கு பெருசா தூக்கி வைக்கிற. சத்தமா சொல்லுங்க பாப்போம். நீ கர்த்தர் சொல்லுகிறாரு, உன் தோழனுக்கு. நீ பசங்களாம் வருவாங்க நினைச்சேன். இப்ப தம்பி தங்கச்சி, உன் நாட்கள்ல நீ போகும்பொழுது உன் தோழனுக்கு தீங்கு செய்யக்கூடாது. எந்த பொண்ணுக்கு தீங்கு செய்யக்கூடாது. நம்ப வச்சு கழுத்து இருக்கிறது எப்படி? நம்ம பசங்களுக்குலாம் எப்படி நம்ப வச்சு கழுத்து இருக்கிறதுலாம் ரொம்ப பிடிக்கும். பசங்களாம் எப்படி தெரியுமா? நம்ப வச்சு கழுத்து இருக்கிறதுல நம்புறோம் நாட்கள். ஆமென். பிள்ளைகளா என்ன கவனிங்க, ஸ்பிரிச்சுவலில் பேராதீங்க. இது உங்க டைம். ஆமென். அவர் நல்லா பேசினாரு, பேசி தான் விளை வைப்பான். ஆமென். நம்ப வச்சு அதாவது நம்மளை நம்புவாங்க, எல்லாரும் நம்புவாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸாக பழகுவோம். நம்ம சொல்லுவோம் அது நாங்கள் ஃப்ரெண்ட்ஷிப். முஸ்தபா நாங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிலாம். ஃப்ரெண்டு எவ்வளோ நாளையா நீடிக்கும்? உன் ஃப்ரெண்டு நம்ம பழகுதான் என்ன? மம்மி உனக்கு தெரியாது மம்மி, என் ஃப்ரெண்டு. எத்தனை நாள் அந்த ஃப்ரெண்டு நீடிக்குது? எத்தனை நாள் அந்த ஃப்ரெண்டு தோழன் எத்தனை நாள் நீடிக்குது? நம்ப வச்சு ஒரு நாள் நமக்கு தேவை இந்த ஏஜில் ஒரு என்டர்டெயின்மெண்ட். நமக்கு தேவை ஒரு ஜாலி என்ஜாய். நமக்கு அப்படியே கொஞ்சம் டைம் பாஸ் ஆகணும். நமக்கு டைம் பாஸ் பண்ணுறதுக்கு நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் கையில் வந்துருச்சு இப்பெல்லாம். அன்னைக்கு நினைவுகளில் வாழ்ந்தவங்க இன்னைக்கு செய்கையில் வாழ ஆரம்பிச்சுட்டான். ஆமென். அன்னைக்குள்ள சகோதரர்கள் சகோதரிகள் நினைவுகளில் வாழ்ந்தாங்க. இன்னைக்கு எப்படி? செயலில் வந்துருச்சு. ஆமென். ஓப்போ வந்துருச்சு, ரெட்மி வந்துருச்சு, நிறைய மொபைல் வந்துச்சுன்னா இன்னைக்கு செய்கையில் இறங்கிடுதான். ஒவ்வொருத்தையும் இறங்கிட்டு நடந்து அப்படி ஒன்றா செஞ்சுட்டு அது மாறிடும். சூழ்நிலை மாறும்போது சொல்லிடுவாங்க, சாரி ப்ரோ. தம்பிக்கு பசங்களுக்கு ப்ரோ, பொம்பளை பிள்ளைகளுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு தெரியலையே, சிஸ்டர் சாரி ப்ரோ, என்ன சாரி சிஸ்டர். ஆமென். உன் தோழனுக்கு தீங்கு செய்யாத. உன்னை நம்ப வச்சு கழுத்தை. ஐயோ அப்போ பாஸ்டர் நான் போகிற ட்ராக் தப்புன்னு எனக்கு தெரியுது, அப்போ நான் அவங்கள என்ன பண்ணக்கூடாது. நீ தெரியலான்னு நீ படுத்துருக்குது உனக்கு தெரிஞ்சிட்டுனா அதோடய முடிச்சுட்டு வெளியே வந்துடணும். நல்லா விளங்கிக்கணும். அப்போ நான் போகிற ட்ராக்ல நான் இப்படி பண்ணிட்டேன், அப்போ அப்படியே என் தோழிக்கு என் தோழனுக்கு நான் தீங்கு செய்யக்கூடாதுன்ட்டு நீ தப்பாக முடிவு பண்ணிட்டு ஏமாந்துடாத. ஆமென். உனக்கு தெரியும் இது தெளிலாலா இல்லை மேரியான்னு சொல்லி. உனக்கு தெரியும் இது யோசேப்பா இல்லை வேற யாருன்னு சொல்லி. அப்படி தெரியும்னு சொன்னா அந்த ட்ராக்கை முடிச்சுக்கிட்டு இதோடி ஓகே, இதை நான் கண்டினியூ பண்ணலை, என் தோழனுக்கு என் தோழினி உன்னை நான் தீங்கு நினைக்கணும் விரும்பல, நான் என் ட்ராக்கை பார்த்துட்டு போறேன். மறுபடியும் தலையத்துக்கு உள்ள விட்டுக்கிட்டு மறுபடியும் நீ தடவி விடு, நீ சொரிஞ்சு விடு அப்படின்னே படுத்துக்கிட்டு இருப்பனா உன் கண்ணு சீக்கிரத்தில் வெளியே போயிடும். நீ சீக்கிரத்தில் மாவாட்ட போறன்னு அர்த்தம். ரெடியா இருந்துக்கோ. நான் அதான் ஜெபத்திலே சொல்லிட்டேன், புண்பட்ட இருதயங்களோட இன்னைக்கு பேசுங்க, துணிகரமா அந்த இருதயத்தோட பேசிடுங்கன்ட்டு. ரெண்டுனா உள்ளதான் உட்காந்துக்கிட்டு இருக்கு, ரெண்டனமும் உள்ளதான் உட்காந்துக்கிட்டு இருக்கு. எந்த கேரக்டரும் வார்த்தையை வாங்கிட்டு மனம் மாறிடு. ஆண்டவர் உன்னை பார்த்து நீ ஒளிஞ்சிருக்கிற காலம் அல்ல, இனி வரக்கூடிய எனக்கு முன்பதாக நிக்கிற காலம். எத்தனை நாள் உன்னை ஒளிச்சு வச்சிருப்ப? ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு முன்பதாக நிக்கிறவனா மாறு, எனக்கு முன்பதாக நிக்கிறவளா மாறு. டைம் 12 ஆகுது. கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா.